ஏண்டி தங்கம் இப்படிதானே? இனிமே நமக்கு இடையில இன்னொரு பையன் வந்துரும்ல. பையனோ பொண்ணோ எங்க போனாலும் நம்ம கூட்டிட்டு போகணும்ல. அத விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நெறைய அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கும் கோகிலாவுக்கும் சொல்லப்போனா, அதான் அவள ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு இடத்துலயும். கூடவே இருந்தா தெரியாதுல்ல. மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அத ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நெனச்சது வந்து கொ கோயிலா கல்யாணத்துக்கு முன்னாடி, ஐயோ! கோயிலா வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரோ? அப்படின்னு ரொம்ப நெனச்சிருக்கேன். எப்படி வந்து எங்களுக்குள்ள செட் ஆவாரா? அப்படின்னு. ஆனா பிரபு வருவாருன்னு நெனச்சும் பார்க்கல. இந்த அளவுக்கு நாங்க செட் ஆகி இவ்வளோ இதா இருக்கணும்னு நெனச்சு பார்க்கல. சரி பார்த்து வாங்க. அண்ணிக்கு வந்து பையன் தான் கன்ஃபார்ம் அண்ணி பையன் தான் சொல்லிருக்காங்க. அண்ணாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கிற ஆசை இருந்தது. அப்புறம் இப்போ பையன் சொல்றாங்க. ஸோ ஆசிலேஷன்ல இருந்தாங்க. ஃபைனல் டிசிஷன் பையன் தான் இருக்காங்க அவங்க. பாப்போம் என்ன வருதுன்னு தெரியல என்ன குழந்தைன்னு. எங்களுக்கு 1 இயர்க்கு பேபி அப்படிங்கிற ஒரு தாட் இல்ல. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஸோ 1 இயர் பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பேபின்னு ஒன்று வந்துருச்சுன்னா இப்போ தான் திங்க் பண்ணுறோம். எவ்வளோ நாள் தனியாக எங்கே போனாலும் தனியாக தான் போவோம் 2 பேருமே. இப்போ இடையில ஒன்று வந்துருச்சு. ஸோ அது அப்பப்போ எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். இனிமேல் 2 பேரும் பைக்கில் போக முடியாதுல்ல, தனியாக நடுவில் ஒருத்தவங்க வந்துருவாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அது வந்தால் தான் தெரியும் இன்னும் என்னென்ன வரும் அப்படின்னு. நிறைமாத நிலவே வாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேன் அம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. நிறைய இருக்கு. கேர்ளா இருந்தா இந்த மாதிரி பண்ணோம், பாயா இருந்தா அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம். அது ஃபியூச்சர் பிளான்ஸ் கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சிருக்கோம். அது என்ன பேபின்னு வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் என்ன பாத்துல கொண்டு போகலான்னு. பட் அவங்க ஃபியூச்சர் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கோம் என்ன பேபியாக இருந்தாலுமே. ஸோ எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இதான் உண்மை. ஜீவன் நீயே வாழ்வும் நீயே தெய்வம் தந்த வரம் நீயே ஜீவன் நீயே வாழ்வும் நீயே தெய்வம் தந்த வரம் நீயே. மற்றவங்களுக்கு நம்ம பார்க்குறதுக்கும் நம்மளோட இது லைவாக பார்க்குறப்பையும் அந்த ஒரு இந்த பேங்கிள் போடுற மூமெண்ட்டு, அந்த சந்தனம்லாம் வைக்கிறது, அதெல்லாம் ஒரு க்யூட்டான மூமெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பேங்கிள் சவுண்ட்லாம் கேட்குறப்பே ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு பேபி ஷவர் இதில். எனக்குன்னு நடக்கிறப்போ அதை நல்லா ஃபீல் பண்ணேன் நல்லா. ஜீவன் நீயே வாழ்வும் நீயே தெய்வம் தந்த வரம் நீயே. That surprise waiting for our baby. Surprise waiting. That's all.